இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா யூரோப்பியன் கண்ட்ரில ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலின்னு ஏதாவது டார்கெட் பண்ணி நீங்க தேடி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா தேட மாட்டீங்க. கட்டாயமா இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நான் சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரியை தான் நீங்க வந்து டார்கெட் பண்ணுங்க. எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ இது சம்மந்தமான தகவலை தேடிட்டு இருக்கும் போது எந்த கிளிப்பிங்ஸுமே என் கண்ணில் படவே இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து எது இவ்வளவு நாள் இந்த நாட்டை பத்தி நம்ம கண்ணில் எப்படி படாம போச்சு அப்படின்றது தான். ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கிற ஒவ்வொரு நாட்டை பத்தி அலசி ஆராய்ச்சிட்டு தான் இருக்கும் நம்ம வந்து வேலை சம்பந்தமான தகவலுக்கு. ஸோ அப்படிதான் இந்த நாட்டை பத்தி நான் வந்து தேட ஆரம்பிச்சேன். இதை படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா நீங்க பைய தூக்குவீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப அழகுங்க. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரா வந்து இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையோட ரொம்ப குட்டி ஊர் தான் இந்த நாடு. கிட்டத்தட்ட மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 இருந்து 14 லட்சத்துக்குள்ளதான் இந்த மக்கள் தொகையே இருக்கு. அப்புறம் எப்படி நமக்கு வந்து இவ்வளவு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி வரும்ல. டெஃபினட்டா அதுக்கான பதில் இருக்கு. வாய்ப்புகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக அழகான ஒரு வாய்ப்பு தான். இதுல வந்து வருஷத்துக்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வருஷத்துக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மதிப்புல 32 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கான சம்பளம். அது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, வருஷத்துக்கு 28 நாள் பெய்டு ஹாலிடே. அது மட்டும் இல்லாம 12 நாள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடேவும் வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஓவர் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 பவுண்ட் வாங்குறீங்க அப்படின்னா 20 யூரோ வாங்குறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது 30 யூரோவா வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த 2 நிமிஷத்துல சொன்ன விஷயத்த கேட்கும் போதே அப்படியே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கல்ல? டெஃபினட்டா தாங்க. அதாவது இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வருடத்திற்கு வந்து ஒரு 10,000 நபர்கள் வந்து குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா இறப்பு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 15,000 வந்து இருக்குங்க. இங்க வேலை வாய்ப்பில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் 2 நபர்களுக்கு ஒரு நபர் அப்படின்ற ஒரு தோராயமா அந்த ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து தேவைப்பட்டு இருக்கு இந்த நாட்டுல. ஸோ இந்த நாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு இந்தியா இளைஞர்கள் வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நாட்டுல சில வாய்ப்புகள் அப்ப நான் இந்த நாட்டை பத்தி சொல்லிடுறேன். நான் இந்த நாட்டோட பேர் வந்து யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கக்கூடிய குட்டி நாடான அழகான ஒரு நாடான எஸ்டோனியா அப்படின்ற நாட்டை பத்தி தான் இப்ப நம்ம வந்து பாக்குறோம் நம்ம. ஸோ இந்த நாட்டுல எந்தெந்த துறையில வாய்ப்புகள் வந்து இருக்கு, எதுக்கு இந்த வாய்ப்புகள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்புகள் எத்தனை வருஷத்துக்கு அவங்க வந்து கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். சேலரி எவ்வளவு கொடுப்பாங்க, லீவு, அந்த லீவ்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க, கம்பெனிஸ்ல இருந்து எப்படி பெனிஃபிட் கொடுக்குறாங்க, எப்படி இது வந்து அப்ரோச் பண்றது, எந்த அளவுக்கு வாய்ப்புகளை வந்து நம்மளால ஏற்படுத்திக்க முடியும், எந்தெந்த துறைகளை ஏற்படுத்திக்க முடியும், எல்லா தகவலுமே வந்து இந்த வீடியோல நான் சொல்லிடுறேன். நம்ம எப்பயுமே ஒவ்வொரு தகவலும் எடுக்கிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து அங்கீகரிக்கப்பட்ட வெப்சைட்ல இருந்தா நம்ம எடுப்போம். அதுல இருக்கக்கூடிய தகவல் தான் உங்களுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணோம். அப்படிதான் இந்த நாட்டை பத்தியும் நம்ம எடுத்தது எல்லாமே வந்து அபிஷியல் டேட்டால இருந்தா எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ நிகழ்ச்சிகளை போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்க நிகழ்ச்சிகளை போலாம். இந்த வெயில் காலத்திலேயே அங்கங்க மழை பெய்யுது அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வெயில் நேரம் அதிகமான தண்ணி எடுத்துங்க, நீரை வந்து சேகரிச்சு வைங்க, வீண் பண்ணாதீங்க. ஓகே, இந்த எஸ்டோனியா நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படின்றது வந்து 13 இருந்து 14 லட்சம் தான் வந்து இருக்கு. பிறப்பு விகிதம் குறைவாகவும் இறப்பு விகிதம் அதிகமா வந்து இருக்கு. வயதான நபர்கள் 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அதிகமாவே இருக்காங்க. இது யூரோப்பியன் கண்ட்ரிலே 99% டிஜிட்டலா மாத்தின ஒரு நாடு. சராசரியா வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் 32 லட்சம் வருடத்திற்கு. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அருமையா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் தான் இந்த நாட்டை வந்து அதிக மற்ற கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது குட்டி நாடா இருந்தாலும் அதிக இடத்துல வந்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. அதே மாதிரி வருமானத்துல 41 பில்லியன் வந்து வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி உங்களோட வந்து இருக்கு. அதாவது இந்த நாட்டுக்கும் இந்த பொருளாதாரத்துக்கும் உள்ள வித்தியாசம்ன்றது பெருசாவே வந்து இருக்கு. நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு நாடா தான் வந்து இருக்கு. குட்டி நாடா இருந்தாலும் மக்கள் தொகை குறைவா இருந்து இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1400 வேகன்சி அந்த கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து லேபரு, ஸ்கில்டு, செமி ஸ்கில்டுல வந்து ஒரு 700 துறைகளை வந்து இங்க வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த இடத்த வந்து பூர்த்தி செஞ்சே ஆகணும். உள்ளூர் மக்களை பூர்த்தி செய்ய முடியாதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வருடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு 28 நாள் வந்து பெய்டு ஹாலிடே கொடுக்குறாங்க. பப்ளிக் ஹாலிடே வந்து ஒரு 12 நாள் வந்து 12 18 வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் டைம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5% வந்து அதிகமா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வாரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மணி நேரம் வந்து தான் வேலை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய கேட்டகரியில எந்தெந்த கேட்டகரியில என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் 1 by 1 வந்து நான் சொல்றேன். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுல என்ன சேலரி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். இதுல சேலரியில வந்து
யூரோப்பியன் கண்ட்ரில இருக்கவங்களோட நான் யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து வரக்கூடிய இந்தியா இலங்கையில இருந்து வரக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 யூரோ வந்து வித்தியாசம் வந்து இருக்கு, நமக்கு அதிகமா கிடைக்குது. நான் சொல்லக்கூடிய கேட்டகரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி தான். எப்பயுமே ஐடில இருக்கக்கூடிய டிமாண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஐடி தான். இங்கதான் ஸ்கைப்பே வந்து இங்கதான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, இந்த கண்ட்ரில தான் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் டிஜிட்டல் சொன்னா பாத்தீங்களா 99% வந்து இருக்கு. ஸோ அடிஷனலா ஒரு 9% வந்து பாத்தீங்க அப்படின்னா growth வந்து எவ்ரி இயர் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்காங்க இந்த ஐடி செக்டர்ல. ஸோ ஐடி செக்டர்ல வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. குறிப்பா இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சைபர் செக்யூரிட்டி டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. ரெண்டாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து இங்க ரொம்ப அதிகம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ வருடத்திற்கு 13.3% growth வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ், மெஷினரிஸ், வுட் ப்ராசஸிங், ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெஷின் ஆபரேட்டர், வெல்டர், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரி 2. கேட்டகரி 3ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர், டாக்டர், நர்ஸ் இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஷார்டேஜ்னே வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸ்க்கும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. லாஜிஸ்டிக் கோஆர்டினேட்டர் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது தாண்டி அடிஷனலா ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் ஷார்டேஜாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா டெஃபினட்டா வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஐடி நீங்க இருக்கு, மேனுஃபேக்சரிங் இருக்கு, ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ல வந்து இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு, டீச்சர். இந்த 6 கேட்டகரியிலும் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாவே வந்து இருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2100 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூரோல வந்து கொடுக்குறாங்க சேலரி. இது வந்து செமி ஸ்கில்டு இந்த லேபர் கேட்டகரியில இருக்கவங்க. இதை தாண்டி நீங்க போகும்போது வந்து இதுல இருந்து ஒரு 1000 யூரோ ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுதான் வந்து ஆவரேஜ் சேலரியா வந்து இருக்கு மற்ற கேட்டகரியில இருக்கவங்களுக்குலாம். ஸோ சேலரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல சேலரி தான் அவங்க வந்து இந்த மற்ற கண்ட்ரில இருக்கும்போது இதை கம்பேர் பண்ணும்போது இருக்கு. ஸோ ஐடியில் வந்து 3704 யூரோ வந்து பாத்தீங்கன்னா சேலரி ஆகும். பினான்ஸ்ல 3389 யூரோ சேலரி ஆகும். மேனுஃபேக்சரிங்ல 2000 இருந்து 2500 வந்து இருக்கக்கூடிய சேலரி வந்து இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா 1328 வந்து பாத்தீங்கன்னா சேலரியை வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அருமையான வாய்ப்பு தான். சேலரியும் வந்து நல்லா இருக்கு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுக்குறாங்க. ஸோ ஆனுவல் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 28 நாள் சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான், அது கன்ஃபார்ம் தான், அதில் எந்த டவுட்டும் வந்து கிடையாது. 28 நாள் உங்களுக்கு லீவா வந்து கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹாலிடே வந்து 12 நாள் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க போறீங்க, உங்களுக்கு குழந்தை பிறகுது அப்படின்னா 100 நாள் உங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. அதே கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் வந்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உடம்பு சரியாம போகுதுன்னா அதிகபட்சமா 182 நாள் வரலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அபிஷியல் டேட்டாவே வந்து அதுல வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க வேணாலும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நான் டீடைல்டா சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிறதுக்கு தேவையான எந்த உதவி தேவைப்பட்டாலும் எங்க டீமை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களால் முடிஞ்ச உதவிகளை டெஃபினட்டா உங்களுக்கு வந்து நாங்க செஞ்சு தரோம். விருப்பம் இருக்கவங்க எங்க டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்க வரை இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி. நன்றி, வணக்கம், பாய்.